இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஷான். வெல்கம் டு மிஸ்டர் ஷான் இனோவேஷன்ஸ். ஸோ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரொட்டேட்டிங் ஷோகேஸ் எப்படி ஹோம்லேயே செய்கிறது, நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த ரொட்டேட்டிங் ஷோகேஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக ரேட், ஒரு 500 400 வருது. ஸோ நம்ம பைசா ரொம்ப லோ காஸ்ட்டில் ஒரு 20 or 30 ருபீஸில் வந்து இந்த ரொட்டேட்டிங் ஷோகேஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். அது தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட், அதில் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் வந்து ஒரு பாக்ஸ், கீழே பேஸ் கொடுக்கறதுக்காக ஒரு பாக்ஸு, அப்புறம் ஒரு மோட்டர். என்கிட்ட ஒரு பழைய ஃபேன் மோட்டர் இருந்தது, ஸோ அதையும் நான் எடுத்துகிட்டேன். அப்புறம் 10K பொட்டன்ஷியல் மீட்டர். அந்த பொட்டன்ஷியல் மீட்டர் எது யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேனோட ஸ்பீட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்புறம் 12 வோல்ட் டிசி மோட்டர். ஸோ இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் மோட்டர். ஸோ நம்ம 12 வோல்ட் டைரக்ட் கரண்ட், டிசி கரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த பொட்டன்ஷியல் மீட்டரில் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டில் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பாசிட்டிவ் டெர்மினல், அப்போ பாசிட்டிவ் வயர் அதை கொடுத்துட்றோம். செகண்ட் பாயிண்ட் வந்து அது பக்கத்தில் இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல், தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா நியூட்ரல். ஸோ நம்ம நெகட்டிவ் டெர்மினல் எடுத்துக்கலாம். அந்த நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து நெகட்டிவ் டெர்மினலில் ஒரு வயர் கொடுத்துப்போம், தேர்ட் வந்து கிரவுண்ட். ஸோ நம்ம 2 வயர் எடுத்தாச்சு, இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அப்புறம் அந்த இமேஜில் காமிக்கிற மாதிரி ஃபேனோட பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் மீட்டரோட பாசிட்டிவில் இருக்கணும். ஃபேனோட நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் மீட்டரோட நெகட்டிவில் இருக்கணும். இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி அந்த பேட்டரியை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் உள்ள ஹோல்ஸ் போட்டு இந்த பொட்டன்ஷியல் மீட்டரை நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். அப்புறம் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் மேலே ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும், அது ரிங்கில் போட்டு லாக் பண்ணிட்டுனா அந்த பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து என்ன ஆகும்னா வெளியே லீக் ஆகிட்டு வராது, அதாவது வெளியே மூவ் ஆகிட்டு வராது. ஸோ நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்ட பிறகு அந்த பொட்டன்ஷியல் மீட்டர் டியூனர் மாதிரி இருக்கிறதான அந்த டாட் அந்த பாயிண்ட்டையும் மேலே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம அந்த ஃபேன் பின்னாடி ஒரு சின்ன டபுள் சைட் டேப்பை ஒட்டிட்டு அந்த ஃபேனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து என்ன பண்ணலாம்னா அந்த பாக்ஸோட சின்ன ஹோல்ஸ் போட்டு அது வெளியில் நம்ம விட்டுக்கலாம். ஸோ அந்த லைன் எடுத்துகிட்டு அந்த லைனை வெளியே எடுத்து பாக்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த பாசிட்டிவ் டெர்மினலோட, அதாவது மோட்டரோட பாசிட்டிவ் டெர்மினலை பொட்டன்ஷியல் மீட்டரோட பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். மோட்டரோட நெகட்டிவ் டெர்மினலை டைரெக்டாக பாசிட்டிவ் டெர்மினலான பேட்டரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் நெகட்டிவ் டெர்மினலை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் எப்படி காமிக்கிறாங்களோ அது மாதிரி கையில் கனெக்ட் பண்ணிப்போம். எல்லாத்தையும் பண்ணிட்ட பிறகு இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த டெர்மினல் வெளியே எடுத்த டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து நம்ம 12 பாயிண்ட் அந்த ஃபீமேல் போர்ட் நம்மகிட்ட இல்லாதனால, ஏன்னா அந்த பேட்டரியில் போர்ட் இல்லை, ஸோ நம்ம வந்து கனெக்டிங் பின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி பின்னை கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்டிங் பின் அப்போ இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினல் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம 12 வோல்ட் மோட்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த 12 வோல்ட் அடாப்டருக்கான லைன் எடுத்துக்காந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்துட்டோம். ஸோ அந்த ஃபேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டபுள் செட் டேப்பை ஒட்டியிருக்கும், அதை ரிமூவ் பண்ணி அது மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா சீலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ரவுண்ட் ஷேப்பில், அதாவது அந்த ரொட்டேட்டிங் மாடலுக்கு மாதிரி ஏற்றப்பான கார்ட்போர்டை வந்து அது மேலே நம்ம அழகாக பேஸ்ட் பண்ணிக்கலாம், அழகாக ஒட்டிக்கலாம். வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி ஒட்டிட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த டியூனர் மூலமாக நம்ம என்ன பண்ணாலும் பொட்டன்ஷியல் மீட்டர் மூலமாக என்ன யூஸஸ்னால் அது வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும், அந்த ஸ்பீடை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஃபேனோட ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம சூப்பராக பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஃபேனோட அந்த ரொட்டேட்டிங்கோட ஸ்பீடு வந்து ஸ்லோவாகவோ இல்லை ஸ்பீடாகவோ வரும். ஸோ இதான் நம்ம ஃபைனல் டச். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல இனோவேஷன்ஸ் ஐடியாஸ் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் மிஸ்டர் ஷான் இனோவேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.